நண்பர்களே, கர்நாடகாவுல காங்கிரஸ் அரசாங்கத்தோட ராஜ்யம் என்ன மாதிரி பாவங்கள்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. உங்க கிராமத்துக்கு வந்து யாராவது இப்படி சொன்னாங்கன்னா, உங்க கிராமத்துல எல்லா மக்களும் இப்படி இருந்தவங்க அப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு சொல்றத ஏத்துப்பீங்களா? காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகாவுல இருக்கும்போது முஸ்லீம் சமூக மக்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் கூட உயர் வர்க்கத்துக்காரங்களும் இருப்பாங்க, பணக்காரங்களும் இருப்பாங்க, வியாபாரிகள் இருப்பாங்க, உத்தியோகஸ்தர்கள் இருப்பாங்க, நீதிபதிகள் இருப்பாங்க, யாரா வேணாலும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முஸ்லீமா இருந்தா மட்டும் போதும். ஒருவேளை அவங்க முஸ்லீமா இருந்தா அப்ப அவங்க ஒரே ராத்திரியில ஒரு பேப்பர்ல எழுதி அன்னிக்கே கையெழுத்து போட்டு அவங்க எல்லாரையும் ஓபிசின்னு அறிவிச்சிட்டாங்க. ஓபிசின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய புயலே வந்துருச்சு. அதாவது அங்க காங்கிரஸ்ல படிப்புல அப்புறம் அந்த அரசாங்க உத்தியோகத்திலெல்லாம் இப்பெல்லாம் எந்த ஓபிசி காரங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமோ அந்த ஓபிசி காரங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனைய உருவாக்கி விட்டுட்டாங்க. அந்த ஓபிசி சமூகத்துக்கு இதுவரைக்கும் கிடைச்சிட்டு இருந்த இடஒதுக்கீட்ட அவங்க கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க. திருட்டுத்தனமா அவங்க பறிச்சிட்டாங்க. அப்புறமா எந்த முஸ்லிம் மக்களை ஓபிசின்னு அறிவிச்சிட்டாங்களோ, சட்டவிரோதமான முறையில மாத்திட்டாங்களோ, அரசியலமைப்புக்கு எதிராக மாத்தினாங்களோ, பாபா சாஹேப் அம்பேத்கரோட உணர்வுகளுக்கு எதிரா மாத்தினாங்களோ, அந்த முஸ்லிம் சமூகத்துக்காக இதுவரை ஓபிசின்றவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருந்த அந்த உரிமைய பறிச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. உங்க எல்லாருக்கும் இது தெரியும். நாட்டின் அரசியலமைப்பு உண்டான போது எத்தனையோ மாதங்களா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சர்ச்சைகள் உருவானது. நாட்டோட உயர்மட்ட அதிகாரிகளோட கலந்துரையாடல் நடந்துச்சு. பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிப்பட்ட சர்ச்சைகளுக்கு மத்தியில தான் சட்டத்தையே இயற்றினாரு. அப்புறம் எல்லாருமே நல்லா யோசிச்சு ஒரு முடிவுகளை எடுத்தாங்க. நாட்டின் இணக்கம் மற்றும் ஒற்றுமைப்பாட்டுக்காக நாட்டோட அரசியலமைப்பு எந்த ஒரு விதத்திலையுமே மதத்தின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கப்படாதுன்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா, மதத்தின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு. அப்புறம் அதனால தான் காங்கிரஸ் ஒரு ஏமாத்து வேலையை செஞ்சாங்க. பின்வாசல் வழியா செஞ்சாங்க. நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கரோட முதுகுல ஈட்டியை இறக்கி இருக்காங்க. ஓட்டு வங்கிக்காக அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி செய்யும் இந்த காங்கிரஸ் கர்நாடகாவோட இதே மாடியூல நாடு பூரா அமல்படுத்தணும்னு விரும்புறாங்க.